வணக்கம். இந்த லெசனில் வந்து தேவநேய பாவாணரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம்னா, இது ஓல்டு புக்கில் கவர் ஆகுது 8th ஸ்டாண்டர்டில். பால் வாங்கிட்டு ஒருத்தர் தெருவில் வருவார். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிளில் போயிட்டு இன்னொருத்தர் வந்து இடிச்சிருவார். அதனால் அவர் காயமாயிடும். அந்த மிதிவண்டிக்காரர் என்ன சொல்லுவார்னா, ஐயா மன்னித்துக் கொள்க அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து மன்னிப்புங்கிறது உருது சொல்லு, பொறுத்துக்கொள்க அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கொள்ளுங்கிற தமிழ் சொல்லலாம். இது ஆல்ரெடி ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க. மன்னிப்புங்கிறது எந்த சொல்லு அப்படின்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி வந்து மன்னிப்புங்கிறது உருது சொல். ஓகேயா? தமிழ் சொல் தான் பொறுத்துக்கொள்க. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா தேவநேய பாவாணர் தான். பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதி அது மூலமாக உலகறிய செய்தவர். சேர்த்து படிச்சுக்க ஞாபகம் வரும். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரதிமார் கலைஞர். சரிங்களா? அடுத்து வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ. தனி எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமா? தனி பரதினா சூரியன் தானே. சூரியன் எப்பவுமே தனியாக தெரியும். அதான் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரதிமார் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். இதுவே பார்த்தீங்கன்னா தலைக்க செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மறைமலை. மலையில் தான் வந்து நல்லா செடியெல்லாம் நல்லா தழைச்சி வளரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழை ஆளன வளர்த்து மண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு சேவநாய பாவாணர். தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு. இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல். தமிழ் மானங்காத்தவர். தமிழர் நலம் காப்பதே உயிர் மூச்சாக கொண்டவர். ஞாயிறுன்னு எங்கே வந்தாலும் தலைவர் தான் தேவநாய பாவாணர் தான். சரியா? அதே மாதிரி இலக்கண செம்மலா, இலக்கிய பெட்டகமா, தமிழ் மானங்காத்தவரா. அதே எங்கே பார்த்தாலும் மானம் வந்தாலும் அது தேவநாய பாவாணர் தான். பின்னாடி கூட ஒரு லைன் வரும், சொல்கிறேன். அடுத்து வந்து உலக முதன்மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் வந்து தேவநேய பாவாணர். உலகில் முதல் மதம் தமிழன் தான். அவன் தோன்றியது தான் குமரி கண்டம் அப்படிங்கிறதும் மோஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் இருக்குல்ல, அது எல்லாமே பழந்தமிழ் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி பாவாணரோட ஆய்வு புலத்தோட 2 கண்ணா அது. தமிழை வடமொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான்னு கூறினார். மறக்கக்கூடாது. தமிழை வந்து வடமொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காகவே இறைவனால் அனுப்பப்பட்டவர் யார்? தேவநேய பாவாணர். சரிங்களா? அவங்க அப்பா பற்றி சொல்லியிருக்காங்க. ஞானமுத்து பரிபூரணம். சரிங்களா? ஞானமுத்து பரிபூரன். ஊர் வந்து சங்கரன் கோயிலில் பிறந்திருப்பார். இவரோட கல்வி பார்த்தோன்னா பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஓ எல்லாம். பிறந்தது பாருங்கள், 2ல் பிறந்து 1ல் இறந்துருப்பார். லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2வது மாதத்தில் பிறந்து 1வது மாதத்தில் இறந்துருப்பார். அப்படிங்க ஞாபகம். 1902 பிறந்து 1981 இறந்துருப்பார். சிறப்பு: செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள். சரிங்களா? 174 சிறப்பு பெயர்கள் இருக்கும் இவருக்கு. கோயில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள்லாம் தமிழில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பார். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா தாரியமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருப்பார். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே தங்கிட்டு வந்திருப்பார். பயணம் எப்படி இருந்துச்சு, சாப்பாடெலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன சொல்லிப்பான்னா, பகல் உணவு இரா உணவும் எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. பகல் உணவு வந்து பகல் உணவாகவும், இரா உணவு இரா உணவாகவும் இருந்துச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, பகலில் கொஞ்சம் தான் கிடச்சி, எல்லாமே பகிர்ந்து சாப்பிட்டோம். அதே மாதிரி இரா உணவு இல்லையா, அதனால் சாப்பிடாமையே பொழுத கழித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து விடும் அப்படின்னு எண்ணியவர் வந்து பாவாணர் தான். அதே மாதிரி நீலகிரிக்கு ஒரு தடவை போயிருப்பார். நீலமலைக்கு பாவாணர். அங்கே ஃப்ரெண்டு வந்து கிட்னையான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வீட்டில் தங்கியிருப்பார். அங்கே தங்கும்போது வந்து சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோடரி எடுத்துகிட்டு போய்ட்டு விரவு ஒன்று வெட்டுவார். ஒன்றும் இல்லை, உண்ட வீட்டில் ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்லும் நன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அதை பார்த்துக்கங்க. தேவநேய பாவாணரின் படைப்பு பணி. பாவாணர் வந்து தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்களை படைச்சிருக்காரு. இவரோட நூல்கள் மறக்கப்படாது. ஷார்ட்கட் சொல்கிறேன். தேவநேய பாவாணர் தமிழ் வரலாறை பற்றி எழுத போகிறாரு. தமிழ் வரலாறு, வடமொழி வரலாறு எழுதும்போது ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருப்பார். வடமொழியிலேருந்து தமிழை மிகத்தான் இறைவனை என்னை படைச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை ஞாபகப்படுத்திக்கங்க. தமிழ் மொழி வரலாறு எழுத போகும்போது சரி வடமொழி வரலாறையும் எழுதுவோம் அப்படின்ட்டு உட்காருவார். எதை ஃபஸ்ட்டு எழுதுவோன்னு யோசிக்கும் போது முதல்ல தாய்மொழி தானே வரும். ஸோ முதல்ல தாய்மொழி எழுதிடுவார். அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க, என்னப்பா இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுக்கிட்டே இருக்காப்லையே, அந்த தமிழ்நாட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பாப்லையே, இவருக்கு வந்து திருமணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. தமிழர் திருமணம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நம்ம மதத்திலே பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து பண்டைய தமிழ் நாகரிகத்தை வந்து மதமெல்லாம் பார்க்கல, திணை வகையாக தான் வந்து பிரிச்சுட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை ஞாபகம் வச்சுங்க. திணை வகையை வச்சு தானே மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க. அந்த கதையை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழர் வந்து தமிழ் நாகரிகம் பண்பாடு வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் இருந்து விண்ணுக்கு போயிடுவார். அவ்வளோதான்.
இதெல்லாம் நார்மலாக வந்து இதெல்லாம் வந்து நூலாக கேட்க மாட்டாங்க. இதில் கட்டுரை இலக்கணம் சொல்ல இதெல்லாம் நிறையா பேர் எழுதியிருப்பாங்க. திருக்குறள் மரபு இதெல்லாம் தனியாக வராது. இது மட்டும் தனியாக தெரியிற மட்டும் படிச்சுங்க. தமிழ் மொழி வரலாறு, வடமொழி வரலாறு எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, தாய்மொழி வரலாறு. விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணுறாங்க. அப்போ மதம் பார்க்குறாங்க, ஜாதி மதம் பார்ப்பாங்கல்ல. பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, பழைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபைனலாக வந்து மண்ணிலேருந்து விண்ணுலகத்தை அடைஞ்சிடறாரு. அவ்வளோதான். 43 நூல்களுக்கு மேலே. பாவணர் வந்து 8/5/1974 அன்று அகர முதலி திட்ட இயக்குநராக பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தோன்னா 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருப்பார். ஆமாம், ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து பணியாற்றியிருப்பார். அவரால் தொடர்ந்து வந்து அங்கே பணிபுரிய முடியாது அப்படிங்கும்போது, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவார். இந்த மானம் காத்தவர்னு அங்கே பார்த்தோமா, தமிழ் மானம் காத்தவர்னு இங்கே ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னவர் வந்து பாவனார். அதே மாதிரி வறுமை வாழ்னாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் காசு கிடைச்சா நூல் தான் வாங்குவாராம். எளிமையாக வாழ்ந்துருப்பாராம். அவ்வளோதான். தேவநாய பவனர் பேரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் வந்து செயல்பட்டுட்டு வருது. அதே மாதிரி இவர் படித்து பணியாற்றிய ராஜபாளையம் இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் இருக்க முரம்பு அப்படிங்கிற இடத்துல வந்து பாவனர் கோட்டமும் அவருக்கு ஒரு முழு உருவச்சிலையும் அவர் பேரில் ஒரு லைப்ரரியும் அமைச்சிருப்பாங்களாம். இதுதான் வந்து பாவனரோட புகழை வந்து பேசுதுங்கிறாங்க. மதுரையில் 5/1/1981 5வது உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும்ல, அப்போ வந்து மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படிங்கிற இதில் வந்து சொற்பொழிவாட்டி தமிழருக்கு பெருமை சேர்த்தவர். இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனாவது உலக தமிழ் மாநாடுன்னு மதுரையில் நடந்த டேட்டா மதுரையில் எத்தனாவது உலக தமிழ் மாநாடு நடந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவனார் லெசன் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் இருந்து கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நிறையா தலைவர் நம்ம படிச்சிருப்போம், அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.